ஒரு மரம் ஒரு கிராமத்தையே வாழ வச்ச காலமும் இருந்தது. தமிழகத்தின் வெயிலில வர தாகத்தையும் தீர்த்தது இதுதான். பசிய அடக்கியதும் அதுதான். வீட்டை கட்டியதும் அதுதான். மருந்தாக இருந்ததும் அதுதான். அதுதான் பனை மரம். நம்ம முன்னோர்கள் பனைமரம் இருந்தா பசி இருக்காதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அதை சால ஒரு மரமா மட்டும்தான் பாக்குறோம், இல்ல ஏரிக்கரை சுத்தி இருக்கிறத மட்டும்தான் பாக்குறோம். ஆனா ஒரே ஒரு பனைமரம் ஒரு மனிதனின் வாழ்விற்கு தேவையான உணவு, பானம், இனிப்பு, மருந்து, வீடு, தொழில், கைவினைன்னு அப்படின்னு எத்தனையோ பரிசுகளை நமக்கு தந்துகிட்டு தான் இருக்கு. இந்த காணொளியில நம்ம பனைமரத்தின் தோற்றம் முதல் அதன் மருத்துவ பயன்கள், அறிவியல் உண்மைகள், நவீன ஆய்வுகள் மற்றும் கவனிக்க வேண்டிய விஷயங்களை முழுமையா பார்க்கலாம் வாங்க. இப்ப பனைமரத்தின் வரலாறு. பனைமரத்தினுடைய அறிவியல் பெயர் பொராரஸ் பிளாபெல்லிஃபர். இதன் தாயகம் இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கேசியா என்று பெரும்பாலான தாவரவியல் ஆய்வுகள் சொல்லுது. தமிழகத்துல சங்க காலம் முதல் பனைமரம் வாழ்வின் ஒரு பகுதியா இருந்திருக்கு. அந்த காலத்துல எழுதும் காகிதம்லாம் கிடையாது. அப்பொழுது பனை ஓலையில தான் மருத்துவ நூல்கள், இலக்கியங்கள், ஜோதிடம், அரசியல் பதிவுகள், நில ஆவணங்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம படிக்கும் தமிழ் இலக்கியங்கள் உயிருடன் இருக்கிறதுக்கு காரணமே அந்த பனை ஓலை தான். ஏன் இந்த பனைமரத்தை கற்பக விருட்சகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பனைமரத்துல வீணாகும் பகுதி அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வேர் மருந்தா பயன்படுது, தண்டு கட்டுமானத்துக்கு பயன்படுது, இலைன்னு சொல்லக்கூடிய ஓலை கூரை, கூடை, விசிறி, பாய், கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுது. மலர் பதநீரா, பழம் நுங்கு, முற்றிய பழம் பனம்பழம், சாறு கருப்பட்டி, இவ்வளவு பயன்பாடுகள் கொண்ட மரங்கள் உலகில மிக கம்மி தான். இப்ப பனைமரத்தின் ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். நுங்கு மற்றும் பதநீரில் காணப்படும் முக்கிய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, சோடியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ். இவையெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை சமநிலைப்படுத்த உதவி செய்யும். இப்ப இதுல இருக்கிற நன்மைகளை பார்க்கலாம். இப்ப நன்மை நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோன்னா கோடை கால இயற்கை ORS சொல்லலாம். ஏன்னா வெயில்ல அதிக வேர்வை வெளியேறும் போது உடல்ல நீர்ச்சத்து குறையும், மேலும் எலக்ட்ரோலைட்டும் குறைஞ்சு போகும். அந்த சமயத்துல நம்ம நுங்கோ இல்ல புதிய பதநீரோ எடுத்துக்கும் போது பொட்டாசியமோ இயற்கையா கிடைக்கிற கனிம சத்தும் நமக்கு கிடைச்சி உடலை நமக்கு மீண்டும் புத்துணர்ச்சி தரும். அதனாலதான் கிராமங்கள்ல விவசாயிகள் பல தலைமுறைகளா இதை அருந்திக்கிட்டு வராங்க. இப்ப நன்மை நம்பர் 2, உடலுக்கு தோழன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நுங்குல இருக்கும் அதிக நீர்ச்சத்தும் சிறிதளவு நார்ச்சத்தும் இருக்கிறதுனால மல சிக்கலையும் கம்மி பண்ணும், குடல்ல இயல்பான இயக்கத்தையும் மேம்படுத்தும். நன்மை நம்பர் 3, உடல் சூட்டை குறைக்க உதவி செய்யும். தமிழகத்துல உடல் சூடு என்று மக்கள் சொல்வது பல நேரங்களில் வெயிலில் ஏற்படும் நீர் இழப்பு மற்றும் வெப்ப அழுத்தமா இருக்கலாம். அப்ப நுங்கு எடுத்துக்கும் போது உடல்ல நீர்ச்சத்தும் நிரப்புவதன் மூலம் அதன் பாதிப்புகளையும் ஓரளவு குறைக்க உதவி செய்யும். 4வது நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா இதயத்திற்கு உதவுமா. பொட்டாசியம் அதிகமுள்ள உணவுகள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவு கூடும் அப்படின்னு சில ஆய்வுல சொல்லியிருக்காங்க. நுங்குலியும் பதநீரிலும் பொட்டாசியம் இயற்கையாவே இருக்கு. ஆனா அதிகமான ரத்த அழுத்தத்துக்கு மருந்தாகாது. சமநிலையான உணவின் ஒரு பகுதியா மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப 5வது நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமானது பனங்கருப்பட்டி. வெள்ளை சர்க்கரையில் நம்ம ஒப்பிடும் போது பனங்கருப்பட்டியில இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் அதிகமாவே இருக்கு. இதனாலதான் பலர் இதை சற்று நல்ல மாற்று இனிப்பாக பயன்படுத்துகின்றனர். ஆனா இதுலயும் சர்க்கரை இருக்கு. நீரிழிவு நோயாளிகள் மட்டும் இயற்கை என்ற காரணத்தால் அளவில்லாமல் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இப்ப நன்மை 6வது அப்படின்னு பார்த்தோன்னா இது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஆதரவா இருக்கு. உடல்ல உள்ள செல்களையும் பாதுகாப்பா வச்சிருக்கு. காரணம் இதுல இருக்கிற விட்டமின் சி மற்றும் சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இயற்கையாவே தாவர சேர்மங்களும் அதிகமா இருக்கு. இப்ப கடைசி நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா இது சுற்றுப்புற சூழலின் காவலன். இந்த பனைமரம் வறட்சியிலும் உயிர் வாழும், மண் அரிப்பையும் குறைக்கும், கார்பனையும் உறிஞ்சும், பல பறவைகளுக்கு வாழ்விடமாக இருக்குது. குறைந்த நீரில வளரக்கூடியதுனால காலநிலை மாற்ற காலத்திலும் மிக முக்கியமாக மரமா இதை கருதப்படுது. ஒரு பனைமரம் 80 முதல் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடும். சில மரங்கள் அதை விட நீண்ட காலமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு முறை வளர்ந்துச்சுன்னா பல தலைமுறைகளுக்கு பயன் தரக்கூடியது இந்த பனைமரம். இப்ப சமீபத்துல நடத்தின அறிவியல் ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, பனைமரம், பனங்கற்பட்டி மற்றும் பதநீர்ல பினாலிக் காம்போனன்ட்ஸ், பிளாவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற தாவர சேர்மங்கள் இருக்குது. இவை உடல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்க உதவி செய்யும். ஆனா எந்த நோயும் குணமாகும் அப்படின்னு நிரூபிக்கல. அதனால இவற்றை மருந்தா எடுத்துக்க கூடாது. ஆரோக்கியமாக உணவின் ஒரு பகுதியா மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புளித்த பதநீர் மதுபானமாக மாறும்.
அதை குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டும். 2வது, சுகாதாரமற்ற இடங்களில் விற்கப்படும் பதநீரை நம்ம எடுத்துக்க கூடாது. 3வது, நீரிழிவு நோயாளிகள் நுங்கு மற்றும் கருப்பட்டியும் அளவோடு தான் எடுத்துக்கணும். 4வது, சிறுநீரக நோயாளிகள் பொட்டாசியம் கட்டுப்பாடு தேவைப்பட்டா மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது. இன்று உலகம் சூப்பர் ஃபுட் என்று தேடி அலையும் பல உணவுகளை நம்ம முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தங்கள் வாழ்க்கையில் இணைத்திருக்காங்க. அவற்றில் ஒன்றுதான் இந்த பனைமரம். இது ஒரு மரம் மட்டும் இல்ல, தமிழரின் வரலாறு, உழைப்பின் அடையாளம், வறட்சியிலும் வாழ கற்றுக் கொடுத்த ஆசிரியர், நம் பண்பாட்டை அமைதியாக தாங்கி நிற்கும் ஒரு உயிருள்ள சின்னம். ஒரு பனைமரம் வளர்வதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம், ஆனா அதை வெட்டுவதற்கு சில நிமிடங்களே போதும். அதனால முடிந்தவரை பனைமரங்களை பாதுகாப்போம். நம்ம குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த இயற்கை செல்வத்தை விட்டு செல்வோம். இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி, ஆற்றங்கரை ஓரமா இல்ல ஏரி குளங்கள் அந்த கரை ஓரமா நிறைய பனைமரங்களை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு ஏன் அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சரியா தெரிஞ்சுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி.